ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, மணி பிளான்ட் எப்படி தண்ணியில் வளர்க்குறீங்கன்னா, அது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக அழுகிருது. அதனால் அது என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம தண்ணியில் நம்ம வளர்க்கும்போது அதில் மேக்ஸிமம் பாக்டீரியா அது ஃபார்ம் ஆகிறதுனால தான் செடி சீக்கிரமாக அழுகிருது. அதில் தேவையான அளவு நுண்ணுயிரி இல்லாததுனால தான் அந்த செடி அழுக ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம தண்ணியை சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்க அந்த புழு அந்த மாதிரி சம்திங்கெல்லாம் வரும். அதனால் நம்ம மேக்ஸிமம் தண்ணி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செடியில் அது ஃபார்ம் ஆச்சுனாவே பக்கத்தில் இருக்கிற செடியும் சேர்த்து டேமேஜ் ஆயிரும். அந்த ஃபுல் செடியுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மேக்ஸிமம் நான் எடுத்து கட் பண்ணிடுவேன். எது வரைக்கும் அந்த அழுகின பார்ட் இருக்கோ அது வரைக்கும் அதுக்கு மேலேயே நான் 1 இன்ச் விட்டே நான் கட் பண்ணிடுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வேர் அழுக ஆரம்பிச்சதுனாவே செடியில் புதுசாக ஒரு இலை வருது அப்படின்னா அது மேலே ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக ஆயிடுது. அதனால் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது, இந்த மாதிரி காஞ்ச இலை இருக்குல்ல, மணி பிளான்ட்லேயே மேக்ஸிமம் ஒரு சில இலையெல்லாம் காஞ்சிரும். அந்த காஞ்ச இலையை எடுத்து நம்ம நார்மல் வாட்டர், பைப் வாட்டர் நம்ம பிடிச்சி அதில் ஒரு 1 வீக் பக்கம் நம்ம இதை விட்டுறணும். அதில் மேக்ஸிமம் அந்த 1 வீக் விடும்போது அதில் தேவையான நுண்ணுயிர்கள் வளர ஆரம்பிச்சிரும். அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த தண்ணி நம்ம மேக்ஸிமம் நம்ம மணி பிளான்ட் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, அதாவது தண்ணியில் வளர்க்குறங்கும்போது நம்ம மேக்ஸிமம் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா சீக்கிரமாக செடி அழுகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மணி பிளான்ட்டை நம்ம மேக்ஸிமம் நம்ம கண்ணாடி பவுல் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் தான் வளர்க்கணும். நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா அதில் அவ்வளோக்கா ரிசல்ட் வராது. அதனால் மேக்ஸிமம் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபிஷ் டேங்க்குள்ளே கூட இருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஒரு மருந்தும் அதில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இன்னுமே செடி சூப்பராக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.